பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யெகோவா சாட்சியினுடைய உபதேசத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட தேவகுமாரன் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா இல்லையா? தேவகுமாரனை என்ன அர்த்தம் அப்படிங்கிறது வேத ஆராய்ச்சி மூலியமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். கள்ள உபதேசங்களை உடைப்போம். இப்போ நம்ம jw.orgல அவங்க போட்டிருக்க கொஸ்டின் ஒன்று பார்ப்போம். என்ன போட்டிருக்கா, ஒய் இஸ் ஜீசஸ் கால் த சன் ஆஃப் காட் அப்படின்றது தான் இருக்குது. அதாவது இயேசு கிறிஸ்து எதுக்காக அவர் வந்து தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு நிறைய வசனம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு சில வசனம் மட்டும் என்ன சொல்லுதுன்னு நம்ம அப்படியே சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துறோம். ஓகேங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யோவான் 1:49 கோட் பண்ணி இந்த மாதிரி ஜீசஸ் வந்து அங்கே சன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா, கிரியேட்டர், இப்போது தேவன் தான் எல்லாத்துக்கும் கிரியேட்டர், அவர்கிட்ட இருந்து தான் லைஃப் வருது. ஸோ அந்த பதத்தில் தான் இவங்க இப்படி சொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் பழைய ஏற்பாடில் இப்போ வந்து ஆதாம் வந்து சன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அதே மாதிரி யோபு சில ஏஞ்சலிக் பீயிங்ஸும் வந்து சன் ஆஃப் காடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இயேசு கிறிஸ்துவும் ஒரு சன் ஆஃப் காடு. ஒரு காமனாக ஒரு ஜென்ரலைஸ்டாக பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம பைபிள் படி உண்மையாக வேத வசனத்தை ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அதில் ஒரு பெரிய ரகசியமே இருக்குது, ஒரு மிஸ்ட்ரியே இருக்குது. ஜீசஸ் எப்படி மற்ற சன் ஆஃப் காட்லேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, வெரி குட். அப்போது தேவகுமாரன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ரகசியம். அது தேவகுமாரன் அப்படிங்கிறது வந்துட்டு சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ உதாரணத்துக்கு நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கோம், எல்லாருக்கும் தெரிஞ்சவங்கள நம்ம எடுத்துக்கோம். இப்போ டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் ஃபேமிலி, ஜீசஸ் கால்ஸ், இயேசு அழைக்கிறார். டிஜிஎஸ் தினகரன் அங்கிள், அவருடைய மகன் டாக்டர் பால் தினகரன் அங்கிள், அவருடைய குமாரன் சாமுவேல் தினகரன். இது பயாலஜிக்கல். புரியுதா? ஓகே. அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இவருடைய குமாரன், இவருடைய குமாரன், இவருடைய குமாரன். ஓகே. ஆனால் அது போல அல்ல இயேசு கிறிஸ்து. புரியுதா? இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். புரியுதா? இதை முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களே நம்ம இதை வந்துட்டு சரியா நமக்கு வந்துட்டு இதை கொடுத்ததான புரிதல் கிடையாது. அதனால தான் ஈஸியாக வஞ்சிக்கப்பட்டுக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ தேவகுமாரன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே. அப்போது வேதம் நமக்கு என்ன சொல்லுது? உண்மையான தேவகுமாரனுடைய அர்த்தம் என்ன? தேவகுமாரன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரே ஒரு ரோல் தான் அப்படியா, இல்லை தேவகுமாரனுங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குதா? வேதத்தின்படி நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும் பொழுது உண்மைதான், அவங்க சொல்ற மாதிரி பழைய ஏற்பாடுல நிறைய பேருக்கு தேவகுமாரன்னு சொல்லப்பட்டிருக்குது. புரியுதா உனக்கு? அவங்க என்னென்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேலை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, தாவீது, சாலமோன், ஏஞ்சல்ஸை கூட சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. உண்மைதான், மாற்று கருத்து இல்லை. அதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவர் எப்படி தேவகுமாரனுங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம இதை வந்து பொதுவாக தேவகுமாரன் வந்து ஹோல் ஆஃப் த பைபிளில் யாரையெல்லாம் குறித்து சொல்லப்பட்டிருக்குங்கிறது நம்ம பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்பொழுது ஆதியாகமம் 6:2-4, யோபு 1:6, 2:1, இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்த வசனங்கள் நம்ம பார்த்தோம்னா, இப்போ யோபு 1:6 நம்ம பார்த்தோம்னா என்ன சொல்லுது? தேவபுத்திரர்கள் அங்கு கூடி வந்தார்கள், சாத்தானும் அவனோடு கூட வந்தார், சாத்தானும் அங்கு வந்தான் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக வந்தான்னு சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி தான் யோபு 2:1 வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, தேவபுத்திரர்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்தார்கள், அதுபோல பிசாசும் பூமி எங்கும் சுத்தி திரிந்து அவருடைய சமூகத்திற்கு முன்பதாக வந்தான். அப்ப நமக்கு தெரியுது, தேவதூதர்களையும் ஒரு கூட்டத்தார அல்லது தேவதூதர்களே தேவனுடைய புத்திரர் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, கரெக்ட். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா மனிதர்களை கூட தேவனுடைய குமாரர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா ஆதாம் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூக்கு 3 பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவனுடைய ஜீனியாலஜி அங்கே வரும். அப்போ அது எப்படி தொடங்கணும்னா, ஏசு கிறிஸ்து இவருடைய குமாரன் அப்படி இப்படின்னு வந்துட்டு கடைசியில் அது எப்படி முடியும்னா, சேத் ஆதாமனுடைய குமாரன், ஆதாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன் தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கும். ஆனா அதனுடைய அர்த்தம் அதுதான்.
இங்கிலீஷ்லேயும் மலையாளத்துலேயும் கிரீக்லேயும் போய் பார்த்தீங்கன்னா இவன் தேவனுடைய குமாரன் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஓகே. அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டில் சங்கீதம் 82:6 நம்ம படித்தோம்னா தெரியும். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்கள் எல்லாரும் தேவர்கள் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எல்லாரும் தேவனுடைய புத்திரர்கள், குமாரர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்னன்னா, சங்கீதம் 82 சாராம்சத்தை நம்ம பார்த்தோம்னா ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னா, பழைய காலத்தில் நீதிபதிகள் இருப்பாங்க இல்லையா, பூமியில் நீதிபதிகள் இருப்பாங்க. பஞ்சாயத்து பண்ண போகிறவங்கள நீதிபதிகள், நியாயாதிபதிகள்னு சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு தேவனுடைய ஒரு வேலையாட்களாக தான் அந்த பூமியில் இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா நீதியாக நியாயம் விசாரித்து அவங்களுக்கு உத்தரவு கொடுக்கணும். இதுதான் அவங்களுடைய வேலை. அதைத்தான் சங்கீதம் 82:6 அங்கே சொல்லப்பட்டிருக்குது. புரியுதா உனக்கு? அப்போது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த சங்கீதக்காரன் எப்படி பாடி முடிப்பார்னா, உங்களையெல்லாம் தேவர்கள், தேவனுடைய குமாரர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் அநீதியாக பண்ணுறீங்களே, ஆனால் உண்மையாய் தேவன் ஒரு நாள் எல்லாவரும் நியாயமாய் நீதி விசாரிப்பார்னு சொல்லி அவர் பழைய ஏற்பாடுல இருக்கிற இந்த நியாயம் விசாரிக்கிறவங்களையும் தேவனுடைய குமாரர்கள், தேவர்களோட சொல்லுது. புரியுதா? இதை குறித்து அப்புறமா நம்ம படிப்போம். ஏன்னா யோவான் 10:34 இயேசு கிறிஸ்து இதைத்தான் சொல்லுவார். உங்களை தேவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதை குறித்து நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லும் போதுதான் அவர் கல்லெடுத்து அடிக்கிறதுக்கு கல்ல வாங்குவார். இதைத்தான் அவர் கோட் பண்ணுவார் ஆக்சுவலா ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகேவா? ரைட். அப்போ பழைய ஏற்பாடுல தூதர்களை நம்ம பார்த்துட்டோம். மனிதர்களை கூட தேவகுமாரன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். இன்னொன்று வந்து நம்ம பார்த்தோம்னா, மனுஷனை மாத்திரம் இல்லை, யாரெல்லாம் தேவனுடைய உடன்படிக்கை கவனன்ட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்காங்களோ அவங்களையும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனுடைய குமாரர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு, தேவபுத்திரர்கள். உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா இஸ்ரேல், யாத்ராகமம் 4:22 நம்ம படித்தோம்னா தெரியும். அதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் என் சேஷ்ட புத்திரன். புரியுதா? அதாவது பார்வோன் இடத்துல என்னுடைய குமாரனாகிய இஸ்ரவேலை நீ வெளியே அனுப்ப, அவனை என்னை ஆராதிக்கட்டும்னு அவர் சொல்லுவார். அப்ப இஸ்ரவேல் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? தேவனுடைய குமாரன் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா எரேமியா 31:9 நம்ம படிச்சோம்னா, எப்ராயிம் வந்துட்டு என்னது? தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறான். எப்ராயிம். புரியுதா? எப்ராயிம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 7:14 சாலமோனை குறித்து சொல்லுது. தாவீதை குறித்து சங்கீதம் 2:7 சொல்லப்பட்டு. ஆனால் சாலமோனும் தாவீதும் இயேசு கிறிஸ்துவனுடைய தீர்க்க தரிசனம். ஆனால் இப்போதைக்கு நம்ம யூதர்கள் சொல்லுகிற மாதிரி அல்லது இந்த யெகோவா சாட்சிகள் மற்றவர்கள் சொல்லுகிற மாதிரி அது இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லலைன்னே வச்சுக்குவோம். ஆனால் அப்படி பார்த்தாலும் சாலமோனையும் தாவீதையும் என்ன சொல்லப்படுது? தேவனுடைய குமாரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்போ புதிய ஏற்பாடுல நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. புதிய ஏற்பாடுல பார்த்துட்டோம்னா மத்தேயு 5:9 என்ன சொல்லுது? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள், குமாரர்கள் எனப்படுவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா உனக்கு? அது மாத்திரம் இல்லை, யோவான் 1:12-13 என்ன சொல்லுது? அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவருக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அப்போ விசுவாசத்தை நாம் ரட்சிக்கப்படும், நம்ம என்னவா மாறுகிறோம்? தேவனுடைய பிள்ளைகளா, குமாரர்களா நம்ம மாறுகிறோம் இல்லையா? அதைத்தான் நம்ம பழைய ஏற்பாடுல பார்த்தோம். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. கலாத்தியர் 4:4-7, எபேசியர் 4:15-25, ரோமர் 8:14-17 எல்லாம் சொல்லுது. ஓகே, அப்போ எல்லாருமே தேவனுடைய குமாரர்கள் ஆக்கப்படுகிறார்கள், இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு இதில் என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. எல்லாருன்னா கிறிஸ்தவ கோட்பாடு, இந்த வேதத்திற்கு விரோதமாய் கள்ள உபதேசங்கள் கொண்டு வர்றவங்க அதைத்தான் சொல்றாங்க. ஏன் கள்ள உபதேசம் நம்ம அவங்கள சொல்றோம்னா, உண்மையில அவங்க சொல்ற மாதிரி தான் சொல்லுதா இல்ல வேதம் வேற மாதிரி சொல்லுதா? ஓகே, அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதைத்தான் நம்ம பார்க்க வரோம். இப்போ என்ன சொல்றது, இயேசு கிறிஸ்து எப்படி தனித்துவமான ஒரு நபராக இருக்காருங்கிறது நம்ம பார்க்கணும். இப்போ யெகோவா சாட்சிகள் சொல்லுகிறது போல அல்லது மற்ற இஸ்லாமியர்களும் சொல்லுகிறது போல இதில் என்ன பெரிய விஷயம் இருக்கு? எல்லாரும் தான் சன் ஆஃப் காட்னு சொல்றாங்க. அப்போ நீ இயேசுவை மாத்திரம் நீ எதில் பெரிய விதத்தில் நீ வைக்க முடியும்? எப்படி அவரை தெய்வம்னு நீ சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பழைய ஏற்பாடுல நம்ம யாரையெல்லாம் இதா பார்த்தோம் பிரபாகர்? தேவகுமாரனாக, ஏஞ்சலிக் பீயிங்ஸ் பார்த்தோம், கவர்னன்ட் ரிலேஷன்ஷிப் உள்ள இருக்கவங்கள பார்த்தோம்,
அடுத்து ஹியூமன் பீயிங்ஸ் கொஞ்சம் சில பேர் ஆதாமை பார்த்தோம், நியாயாதிபதிகளை பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாலும் நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 4வது வசனம் படிங்க. ஓகே. வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரருடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? ஹalleluya. See, this is a beautiful verse. See, பழைய ஏற்பாடுல இத்தனை குமாரர்கள் இருந்தாலும் அங்க பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு நீதிமொழிகளை எழுதின அந்த சாலமோன் அவர் என்ன சொல்றாரு? அவருடைய வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடியில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளை ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போடுறாரு. ஓகே ஓகே. அப்ப இருந்தே தீர்க்கதரிசிகளா இருந்தாலும் பரிசுத்தவான்களா இருந்தாலும் அவங்களுடைய எண்ணம் என்னவா இருந்தது? யார் இந்த தேவனுடைய குமாரன்? அவருடைய நாமம் என்ன? யாருக்காச்சும் தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் அங்க நிறுத்தப்படுது. அப்போ யாருக்கும் அந்த தேவ குமாரனை யாருக்கும் தெரியாது. அவருடைய நாமம் என்ன அப்படிங்கிறதும் தெரியாது. புரியுதா உங்களுக்கு? மறைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடுல வந்து நமக்கு அதை வெளிப்படுத்த வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமா இருக்கு. ஸோ இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 3ல இருந்து நமக்கு அதை சொல்லுவார். இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னு தெரியும். யோவான் 3ஆம் அதிகாரம் 13ல நான் என்ன படிக்கிறேன்னு பாருங்க. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லையே. எதை கோட் பண்றாரு இயேசு கிறிஸ்து? நீதிமொழிகள் 30 தான் அவர் கோட் பண்றாரு. புரியுதா? அப்படின்னு என்ன கோட் பண்றாரு? அவருடைய நாமம் என்ன? அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதனுடைய விளக்கம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. என்னது? 13ஆம் வசனத்துல யோவான் 3:13 இது படிச்சோம். 16வது வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இங்கதான் முதல் வெளிப்படுத்தப்படுது இயேசு கிறிஸ்துவை குறித்து. என்னது? அவர் ஒரே பேரான குமாரன். புரியுதா உங்களுக்கு? இட் இஸ் அ மிஸ்ட்ரி. ஓகே, ஒரு நிமிஷம். இயேசு கிறிஸ்துவுக்கு வந்துட்டு அவர் தேவ குமாரனா இருந்தாலும் அவருக்கு 3 விதமான ஒரு ஆபீஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது அவர் ஒரே பேரான குமாரன். ரெண்டாவது ஆபீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் பிரியமான குமாரன். மூணாவது ஒரு ஆபீஸ் இருக்கு, முதற் பேரான குமாரன். அவர் முதற் பேரான குமாரன்ல 2 சப்டிவிஷன் நம்ம போட்டுக்கலாம். என்ன அப்படின்னா, திவ்யமானவராக அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவராக தேவனுடைய வார்த்தையானவராக அவர் முதற் பேரான குமாரன். இந்த பூமியில் சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்த பிறகு மனிதனாக அவர் முதற் பேரான குமாரன். அதைத்தான் இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். மனுஷனாக குமாரன், அதைத்தான் பார்க்க போறோம். 3 ஆபீஸை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதலாவது நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரே பேரான குமாரன். அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப இயேசு கிறிஸ்து மற்றவர்களை விட, அதாவது தூதர்கள், தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறது, மனுஷன் ஆதாமிலிருந்து இஸ்ரவேலிலிருந்து இவங்க எல்லாரையும் தேவகுமாரன் சொல்லப்படுது. இவர்களிலிருந்து இவர் எப்படி வேறுபட்டவர்? ஒரே பேரான குமாரனாக அவர் எப்படி வேறுபட்டவராக இருக்காரு அப்படின்னு பார்க்க போறோம். எப்படி வேறுபட்டவராக இருக்காருன்னா இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம. சரியா? இப்போ ஒரே பேரான குமாரனுக்கு கிரேக்க பதம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? மோனோகெனேஸ். மோனோகெனேஸ் அப்படின்னு. அப்படின்னு என்ன? யூனிக். ஒரே இந்த பதம் வேற யாருக்குமே கொடுக்கப்படல. மோனோகினீஸ். புரியுதா? இந்த நம்ம நீதிமொழிகள் 30:4 படிச்சோம்ல, அவருடைய நாமம் என்ன, அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன, அதை நீ அறிவாயன்னு சொல்லப்பட்டிருக்கல. அதுதான் இங்க யாருக்கும் தெரியாத அந்த ஒரே பேரான குமாரன் மோனோகினீஸ்னு சொல்லப்பட்ட. அப்படின்னு என்ன? தனித்துவம் வாய்ந்தவர். தேவனுடைய குமாரன் என்று சொன்னாலும் அவர் தனித்துவம் வாய்ந்தவர் நாங்க சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அவரை போல யாரும் இல்லை அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதலாவது நம்ம என்ன பார்க்க போறோம்னா
ஒரே பேரான குமாரன் அவரை குறித்து நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே. இவர் எப்படி ஒரே பேரான குமாரனா இருக்காங்கறத முதல்ல நம்ம பார்ப்போம். சரி. ஆதியாகமம் 1:1 என்ன சொல்லுது? ஆதி இப்ப ஆதியாகமம் 3:16 தான் இது சொல்லுது. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அருளும்படி இவரவாய் அவரை உலகத்தில் தந்து அன்பு கூர்ந்தார்னு சொல்லுது. இது யோவான் 3:16 சொல்லுது. ஆமா. இதே யோவான் 1:1 எப்படி தொடங்குது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. சோ இது எப்படி சொல்லுதுன்னா, அந்த ஒரே பேரான குமாரன் யாரு? அவர் தேவனா இருக்கிறார்னு சொல்லப்படுது. தேவனுடைய வார்த்தையா இருக்கிறார்னு சொல்லுது. திரியேகத்துவத்தை இந்த வசனம் காமிக்குது. அது அடுத்த எபிசோட்ல நம்ம திரியேகத்துவத்தை படிக்கும் பொழுது நம்ம இதை விலாவாரியா பார்ப்போம். இன்னைக்கு இந்த தேவகுமாரனுங்கிறதுல நம்ம ஸ்டிக் பண்ணி இருப்போம். சரியா? அப்போ இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, அவர் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறார், தேவனா இருக்கிறார்னு சொல்லப்படுது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 18வது வசனம், யோவான் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் என்ன தெரியுமா சொல்லுது? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவர் வெளிப்படுத்தினார். அப்ப தேவனை யாரும் பார்த்ததில்லை. அப்ப தேவனை எப்படி பார்த்தாங்க? தன்னுடைய குமாரன் மூலியமாக தான் பார்த்தாங்க. அதனால இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறவன். அப்போ பிதாவின் குமாரனை நம்ம பிரிக்க முடியாது. அப்ப இங்க என்ன தமிழ்ல வந்து தவறான ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க என்ன சொல்லுதுன்னா மடியில்னு. நம்ம மடியில்னா தவற எடுத்துக்க கூடாது. இப்ப பிக்சர்ல எல்லாம் நம்ம பாக்குறோம் என்னன்னா, பிதாவுக்கு மடியில ஒரு சின்ன குழந்தைய உட்காந்துட்டு இயேசு. அது தவறு. இப்போ லாசரு, பிச்சைக்காரனாகிய லாசரு மடித்து எங்க போனா? ஆபிரகாமுடைய மடின்னு போட்டிருந்தது. ஆனா என்ன உண்மையிலேயே மடியிலேயே உட்கார்ந்தான்? ஆபிரகாம் எவ்வளவு பெரிய, லாசர் எவ்வளவு பெரியவனா இருப்பான்னு நமக்கு தெரியாது. மடியில உட்கார முடியாது. அப்ப அந்த இடத்துக்கு பேர் தான் மடி, பூசம். ஆனா இங்க வந்து அழகா சொல்லப்பட்டிருக்கும். இங்கிலீஷ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, the only son he revealed who is in the bosom of the father அப்படின்னு சொல்றாரு. இப்ப பூசம்னா என்ன? அது கிரேக்க பதம் வந்து கால்பான் இல்ல, பூசம்னா இங்கிலீஷ்ல என்ன? பூசம்னா நம்ம இருதயத்திற்கும் வயிற்றுக்கும், மார்பு பகுதிக்கும் இந்த வயிற்று பகுதியில் இருக்கிற இந்த இடம் தான். அப்ப அவருக்குள்ளதான் அவர் இருக்கிறார். அதைத்தான் அங்க சொல்லப்படுறது. அவருக்குள் இருக்கிறவரை வெளிப்படுத்தினார், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை. தேவனை யாரும் பார்த்ததில்லை, ஏன்னா தேவ மகிமை யாரும் பார்க்க முடியாது. புரியுது? அப்போ தேவன் லிமிட் பண்ணி மனிதனாக இந்த பூமிக்கு வருகிறார். புரியுது? அதைத்தான் நம்ம இதே அதிகாரத்தில் படிக்கிறோம். அந்த வார்த்தை தேவனா இருந்தார், அந்த வார்த்தை மாம்சமானதை நம்ம பார்க்கிறோம். புரியுது உங்களுக்கு? ரைட்டா? இயேசு கிறிஸ்து எப்படி மற்ற எல்லா குமாரர்களை விட அதாவது தனித்துவமா இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, எபிரேயர் 11:17-19 நம்ம படிக்க வேண்டாம். படிச்சோம்னா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கை பலியிட்டான்னு அங்க சொல்லப்பட்டிருக்கும். அந்த 19 மாத்திரம் நீ படிய. எபிரேயர் 11 சாரி, ஒரே பேரான குமாரனை பலியிட்டான் அங்க சொல்லப்பட்டிருக்கும். தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோல் இருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்க ஒரே பேரான குமாரன் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஆபிரகாமுக்கு ஒரே பையன் தான் இருந்தானா? இல்ல. இத்தனைக்கு ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி யாரு பிறந்திருந்தாங்க? இஸ்மவேல். 14 வருஷத்துக்கு முன்னாடி அவன் பிறந்துட்டான். ஆபிரகாமுக்கு 86 வயசு இருக்கும்போது அவன் பிறந்துட்டாரு. ஆபிரகாமுக்கு 100 வயசு இருக்கும்போது தான் ஈசாக்கு பிறக்கிறான். அதுக்கப்புறம் 25ஆம் அதிகாரத்துக்குள்ள போனோம்னா, ஆபிரகாமுடைய மனைவி கெத்தூராளுக்கு 6 பிள்ளைகள் இருக்கிறதா பாக்குறோம். அப்போ நிறைய பிள்ளைகள் ஆபிரகாமுக்கு இருந்தாங்க. ஆனா ஏன் வசனம் ஒரே பேரான குமாரன் சொல்லுதுன்னா, அவன் தான் வாக்கு தத்தத்தின் குமாரன், உடன்படிக்கையின் குமாரன். புரியுதா உனக்கு? அது போல இயேசு கிறிஸ்து ஒரு தனிப்பட்ட ஒரு யூனிக்கான ஒரு தேவகுமாரன். புரியுதா உனக்கு? அதைத்தான் நம்ம இங்க பாக்குறோம். அதைத்தான் சொல்லுது, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை மோனோகினிஸ் இந்த பூமிக்கு தந்தருளினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஒரே பேரான குமாரன் தான் வார்த்தையானவராய் தேவனாய் இருக்கிறார். 18வது வசனம் சொல்லு. 18வது வசனம் அதே யோவான் 1:18 என்ன தெரியுமா சொல்லுது? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவர் வெளிப்படுத்தினார். அதையும் நம்ம பார்த்துக்கிட்டோம் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அவர் ஒரு பயாலஜிக்கல் சன் கிடையாது. அல்லது யெகோவா சாட்சிகள் சொல்லுகிற போல அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல. புரியுதா உனக்கு? அல்லது அவர் வந்துட்டு ஒரு முதல் சிருஷ்டியும் கிடையாது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? பழைய ஏற்பாடுல பலவிதமான தேவகுமாரர்கள் இருக்காங்க. ஆனா அவங்களால இந்த வேலையை பண்ண முடியாது. அவர் திவ்யமா இருந்தா மாத்திரம்தான், தேவனுக்கு சமமா இருக்கிறவரா பிதாவுக்கு சமமா இருக்கிறவரா இருந்தா மாத்திரம்தான் இந்த வேலையை பண்ண முடியும். அதனாலதான் அவர் யூனிக் சன் ஆஃப் காட். அவர் நித்தியமானவரா இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் பைபிள் சொல்லுது 1 யோவான் 3:8, 1 யோவான் 4:8, 9 to 10, 14 நம்ம படிச்சோம்னா என்ன சொல்லுதுன்னா, செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் இல்லையா? ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கவே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் அங்க சொல்லி முடியுது. புரியுது? அப்போ தேவனுடைய குமாரன், ஒரே பேரான குமாரன் ஏன் வெளிப்பட்டாரு? பிசாசனுடைய கிரியைகளை அழிக்க. நீ பொதுவா வந்துட்டு ஒரு தேவகுமாரன் அப்படின்னா பழைய ஏற்பாடுல சொன்ன மாதிரி இந்த வேலையை பண்ண முடியாது. He has to be divine. புரியுதா? ஓகே. அடுத்தது 1 யோவான் 4, 9, 10, 8ல இருந்து நான் படிக்கிறேன்னு. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறது. That is his essence. அதனால என்ன நமக்கு ஆகுது? தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே இங்க பாத்தி இங்கேயும் அந்த மோனோகினிஸ் வருது. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்ம இடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதனாலே அன்பு உண்டாயிருக்கு. அப்போ ஏன் அவர் யூனிக் சன் ஆஃப் காடா இருக்காருன்னா, இந்த உலகத்தின் பாவத்தை போக்க, இந்த பிசாசனுடைய கிரியைகளை அழித்து நம்மளை மரணத்திலிருந்து ஜீவனுக்கு கொண்டு வருவதற்கு அனுப்பப்பட்டவர் தான் அவர். He is a unique son of God. அவர் திவ்யத்துவம் உள்ளவர். புரியுதா? தேவனுக்கு சமமா இருக்கிறார் அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுலயும் மோனோகினிஸ் சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா உனக்கு? அப்போ ஏன் இவர் யூனிக் சன் ஆஃப் காடுங்கிறது இப்போ நம்ம அங்கே பார்த்துட்டோம். அடுத்தது இவருடைய இயற்கை என்ன, இவருடைய எசன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். புரியுதா? இவருடைய எசன்ஸ் என்ன, இவர் எப்படிப்பட்டவர், நம்மை போல மனிதனா இல்லை இவருடைய எசன்ஸ் என்ன, நம்மை போல சிருஷ்டிக்கப்பட்டவரா, இவர் யாரு அப்படின்னு நம்ம பார்க்க வர. யாரு? இந்த ஒரே பேரான குமாரன், மோனோகினிஸ்னு சொல்லுகிறது. ஓகேவா? இப்போ யோவான் 1:14 நீ படிச்சனா தெரியும். அவனுடைய மகிமை கொண்டவராய் இவர் இருக்கிறார்னு பார்க்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரா. எந்த வார்த்தை? முதல்ல சொன்னது என்ன? ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்திலிருந்து, வார்த்தை தேவனாய் இருந்தது. So is God manifested in flesh. எப்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். இந்த இவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரு? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். யாருடைய மகிமையை? இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையை இவங்க கண்டாங்க. அது என்ன மகிமை? அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இங்கேயும் இட் இஸ் மோனோ, ஒரே பேரானவருடைய. புரியுதா? இது வந்துட்டு பிதா குமாரனுக்கு மாத்திரம் தான் இருக்குது. பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு மகிமை இது. ஏன்னா இங்க தெளிவா சொல்லுது, அவருடைய மகிமையை கண்டோம். எந்த மகிமை? இயேசுனுடைய மகிமையா. அது எப்படிப்பட்டது? பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்தது அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், யோவான் 17:2 and 5 நம்ம படிப்போமா? அவர் என்ன சொல்றாருன்னா, பிதாவே நான் உங்களை மகிமைப்படுத்துறேன், நீங்க என்ன மகிமைப்படுத்துங்க அப்படிங்கிறாரு. இப்ப இதுபடி 5வது வசனம், பிதாவே உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினால் இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. See, அவர் நித்தியமானவர். சாதாரண நம்மளை போல அவர் தேவகுமாரன் கிடையாது. இங்க என்ன சொல்ல வருதுன்னா, பிதாவே உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். இது எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட். தேவதூதன் இதை சொல்ல முடியுமா? முடியாது. ஏதாவது மனுஷன் இதை சொல்ல முடியுமா? முடியாது. இப்போ இன்னொன்னு பாரு, எபிரேயர் 1:1 to 3. எபிரேயர் 1:1 to 3. ஓகே.
அதாவது பூர்வ காலங்களில் படிக்கிறியா? பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது வருஷத்தில் உட்கார்ந்தார். புரியுதா? see he is the radiance of his glory. புரியுதா? அதாவது இங்க என்ன சொல்லப்படுதுன்னா அவருடைய பிதாவினுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து. புரியுதா? he is the creator. அவர் இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார்னு சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா? புரியுதா உங்களுக்கு? அப்போ this is very 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 important. புரியுதா உங்களுக்கு? அப்போ இவர் ஒரு தனித்துவமானவர். புரியுதா உனக்கு? இவர் ஒரு தனித்துவமானவர். அவர் ஒரு யூனிக். அவருடைய எசன்ஸ் என்ன தெரியுமா? திவ்யம். he is God himself. புரியுதா? he is a divine son of God. God the Son, God the Father, God the Son, God the Holy Spirit, and also the Son of God. Son of God லே மேல ஆபீஸ் அவர் வச்சிருக்காரு. புரியுதா? ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த யுனிக் மகிமை என்னது? அதே மகிமை. புரியுதா? இதை நம்ம பிரிக்கவே முடியாது. பழைய ஏற்பாடுல தேவனுடைய குமாரர்கள் சொன்னவங்களுக்கு இது இருக்குமா? இருக்காது. தேவதூதர்களுக்கு இது இருக்குமா? இருக்காது. புரியுதா உனக்கு? அப்போ Jesus glory is different from this. He has the same glory of the Father அப்படின்னு நான் எழுதி வச்சிருக்கேன். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறோம்னா இந்த யுனிக்கான இந்த டிவைன் திவ்யமான தேவகுமாரனுடைய முதற் பேரான குமாரனுடைய மோனோகினிஸ் அவருடைய குமாரனுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா நமக்கு? முதலாவது யோவான் 10:14 என்ன சொல்லுதுன்னா, நான் நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பிதாவை ஒருத்தருக்கு தான் தெரியும். யாரு? அது குமாரன் இயேசு கிறிஸ்து. நீதிமொழிகள் 30:4 என்ன சொல்லுது? நாமம் என்ன? அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? இது ஒரு கொஸ்டின் மார்க். இஸ் a mystery. பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் யாருக்கும் தெரியாது, இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறவருக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து யோவான் 10:14 என்ன சொல்றாரு? குமாரனுக்கு தான் பிதாவை தெரியும், பிதாவுக்கு தான் குமாரனை தெரியும். இட் இஸ் a big statement. புரியுதா உனக்கு? அதே மாதிரி நீ பார்த்தனா மத்தேயு 11:27 என்ன சொல்லப்படுதுன்னா, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அது அவனும் தவிர பிதாவை அறியான். ஒரே பேரான குமாரன் அவரு தான் பிதாவை வெளிப்படுத்த முடியும். இல்லைன்னா யாரும் வெளிப்படுத்த முடியாது. புரியுதா? அதுலயும் யாருக்கு விருப்பப்படுறாரோ அவருக்கு தான் பண்ணுவாரு. How is that possible? தேவதூதனால் அதை பண்ண முடியுமா? பழைய ஏற்பாடுல மனுஷகுமாரன் தேவகுமாரன் சொல்லுவாங்களால பண்ண முடியுமா? நோ. they are mere mortal being. ஒரு சிருஷ்டி. புரியுதா உங்களுக்கு? இட் இஸ் a big statement. புரியுதா உங்களுக்கு? ஒரு சிருஷ்டி இப்படி சொல்ல முடியுமா தேவனை பார்த்து? ஏன்னா தேவன் தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணாரு. he is the one creator. அப்ப இயேசு கிறிஸ்து சிருஷ்டின்னு சொன்னாங்கன்னா அந்த சிருஷ்டி எப்படி முன்னாடி இருந்த தேவனை பத்தி ஃபுல்லா அறிஞ்சிருக்க முடியும். புரியுதா உனக்கு? அப்ப தேவனுக்கும் எல்லாம் அறிந்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து தான். உன்னால 325 நாள் ஆயுஷ் நாள் முழுவதும் பைபிளை படிச்சாலும் தேவனை நம்மளால புரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. உலகமே என்ன சொல்லுது? கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. known is a drop, unknown is an ocean. எது? இந்த உலகத்தினுடைய அறிவு. இந்த உலகங்களெல்லாம் சிருஷ்டித்த அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த ஆண்டவரை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. இந்த வேதத்துல இருக்கிறதை இவ்வளவு படிச்சாலும் ஆண்டவர் நம்மளுடைய தாகத்துக்கு தகுந்த போல் வெளிப்படுத்தி கொடுக்கிறார், அவ்வளவுதான். ஆனா அதுவே நம்மளால முழுமையா ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தது இன்னும் ஏன் இவர் யூனிக் சன் ஆஃப் காடா இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, இவர் துதிக்கு பாத்திரரா இருக்கிறார். புரியுதா? he is to be worshipped. புரியுதா? மனுஷனை வர்ஷிப் பண்ண முடியுமா? முடியாது. தேவதூதர்களை வர்ஷிப் பண்ண முடியுமா? முடியாது. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோன்னா எபிரேயர் 1:6 நான் படிக்கிறேன். மேலும் தமது முதற் பேரானவரை யாரு?
இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது, அவர் இந்த பூமியில பிறந்தப்போ என்ன பண்ணாரு? தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? தி ஏஞ்சலிக் பீயிங்ஸ் ஆர் worshiping the Lord Jesus Christ. மனுஷனுக்கு இது சூட் ஆகுமா? நோ. தேவதூதர்களுக்கு இது சூட் ஆகுமா? சூட் ஆகாது. அப்போ ஏன் அவர் யூனிக்கா இருக்காரு அப்படின்னா, தேவதூதர்கள் கூட அவர்களை வர்ஷிப் பண்ணப்படுவாங்க. ஐசாயா 9:6 எடுத்தபடி அங்க என்ன? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். சமாதான பிரபு என படும் அப்படின்னு சொல்லப்படும். அப்ப நிறைய ரோல் அவருக்கு கொடுத்திருக்கு. நித்திய பிதான்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மாத்திரம் இல்லாம தானியேல் 10-12 நீங்க படிச்சீங்கன்னா, அவர் ஆராதிக்கப்படுகிறவராய் இருப்பார் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கும். அது பார்க்க வேண்டாம். புரியுதா? அப்போ இந்த தேவகுமாரன் என்பவர் ஆராதிக்கப்படத்தக்கவராக இருக்காரு. ஆராதனை யாருக்கு? தேவனுக்கு மட்டும்தான் அந்த வர்ஷிப்பு போகும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு இதில் எடுக்க முடியுமான்னு பாரு. ஏசாயா 42:8 என்ன சொல்லுது? நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் அப்படிங்கிற. புரியுதா உனக்கு? ஓகே ஓகே. God can never share his glory to a created being. புரியுதா உனக்கு? தேவதூதருக்கு கொடுக்க முடியுமா? முடியாது. யாருக்கும், மனுஷனுக்கு கொடுக்க முடியுமா? முடியாது. புரியுதா? அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய யூனிக்னஸ் பாரு. என்னது? அவர் யூனிக்கான ஒரு தேவகுமாரன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தனா 1-6 என்ன படிச்ச? எபிரேயர்ல தேவதூதர்கள் யாரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள். இதே வெளிப்படுத்தின புஸ்தகம் 22:8 நீ படிச்சனா என்னது? தேவதூதர் யோவான் என்ன பண்ணுவான்? நான் இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன், நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். யோவான் விழுவான். அப்ப தூதன் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகங்களின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள் என்றார். ஹல்லேலூயா. புரியுது? அப்போ இயேசு கிறிஸ்து சாதாரண தேவகுமாரன் அல்ல, அவர் ஒரு திவ்யமான ஒரே பேரான தேவகுமாரன், பிதாவிலிருந்து புறப்பட்டவர், பிதா அவரை நமக்கு வெளிப்படுத்தினார்னு பைபிள் சொல்லுது. புரியுதா? இப்போ இதுல நம்ம என்ன பார்த்திருக்கோம்? முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? அவர் ஒரே பேரான குமார்னு பார்த்தோம். இப்போ அடுத்து ஒரு ஆபீஸ் அவருக்கு இருக்கு. என்னது அது? beloved son, அதாவது பிரியமான குமாரன். அதை இப்போ நம்ம நீ எக்ஸ்பிளைன் பண்ணு பாப்பா எப்படி இருக்குன்னு பாப்போம். யோவான் 3:16 என்ன போட்டிருக்குன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஓகேங்களா? அது எதை குறிக்குது நம்ம பார்த்தோம்னா, யோவான் 3:13, அதே மாதிரி ப்ராவர்ப்ஸ் என்ன சொல்லுவாங்க, நீதிமொழிகள் 30:4. ஓகேங்களா? அதில் அந்த குமாரனுடைய நாமம் என்னன்னு சொல்லும் பொழுது அது அங்கே இடனா இருந்துச்சு, அதை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது நம்ம பார்க்கும்பொழுது இப்போது நம்ம லூக்கு 1:35 என்ன போட்டிருந்துச்சு? தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். ஓகேங்களா? அப்போ நம்ம இங்கே அந்த தேவனுடைய குமாரன் அங்கே பிறக்கிறத பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அவருடைய ப்ராக்ரெசிவ், அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டெப்பில் போகும்பொழுது நம்ம எப்படி அவர் பிலவடாக மாறினார், எப்படி அவர் பிலவட் ஆனார் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன். இப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவார். ஓகே. அப்படின்னா இந்த ஆஃபீஸே வேற. அதாவது நித்தியமா அவர் தேவனுடைய முதற் பேரானவரா இருக்காரு, மோனோகினிஸ். ஆனா இப்போ ஒரு சின்ன குழந்தையா பிந்தின ஆதாமாக பூமியில பிறந்திருக்காரு. புரியுதா? இதுதான் பிலவட் சன்னு சொல்ல போறோம். ஓகேங்களா? மனுஷனா இருக்கும்பொழுது எந்த விதத்துல அது சன் ஆஃப் காட், எந்த பிலவடா இருக்காங்க அப்படின்னு அப்படி நம்ம பார்க்கும்பொழுது நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஆதாம் சொல்லியிருக்காங்க, தாவீது சொல்லியிருக்காங்க, சாலமன் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு வரும்பொழுது அப்போ அவங்கள குமாரன் சொல்லப்பட்டிருக்காங்கல்ல. அதே போல மத்தேயு 5:9 என்ன சொல்லியிருக்கு? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
சொல்லப்பட்டிருக்கல. அப்போ நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் இங்கே அந்த ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு ஒரு இதில் இருக்காங்க. தனித்தனியாக ஒரு மனுஷங்களும் எப்படி பிலோடாக இருக்காங்க, தனித்தனியாக அவங்களும் தேவகுமாரன் என்று அழைக்க. யோவான் 1:12-13 அப்படிதானே? ஆமாம், அது படிச்சுட்டுமா பிரதர்? யோவான் 1:12-13 என்ன சொல்லுதுன்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறமாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்படின்னா அப்போ நம்ம ஒன்று பார்த்தோம், மாம்சரிகமாக பிறந்திருந்தா அப்போ அவங்க வந்து பயாலஜிக்கல் அவங்க வந்து ப்ளீஸ் பண்ண முடியாது. ஆனால் ஒருத்தங்க தேவனால ஆவியினால ஒருத்தவங்க சிருஷ்டிக்கப்பட்டு அந்த இதில் வந்தாங்கன்னா, ஒருத்தவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்க தேவனுடைய குமாரன்னு அழைப்படுவார். அப்போ பிரியமாக்கப்படுவார்கள். கரெக்டுங்களா? அந்த ஆஃபீஸில் நம்ம பார்க்கும்பொழுது அதனால தான் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் கூட நீங்கள் ஆவியில் பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். நிக்கதேமா என்ன சொல்லுவார்? பிறக்க வேண்டும்னா நான் என்ன திருப்பி போய் என்னுடைய தாயினுடைய கர்ப்பத்தில் உதிரணுமான்னு கேட்கும்பொழுது இல்லை, மாம்சத்தில் பிறக்கிறது மாம்சம், ஆவியில் பிறக்கிறது ஆவி. அப்படி பார்த்துட்டு வரும்போது தான் மத்தேயு 3:17 என்ன பார்த்துருக்கோம்? அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது. அப்போ நம்ம பார்க்கும்பொழுது இந்த ஒரு அப்போ அந்த கான்டெக்ட் நீங்கள் சொல்லிடுங்க என்ன ஆகுதுன்னு Matthew 3, அதாவது யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருப்பார். அப்போ இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்க வரும். அப்போதான் யோவான் சொல்லுவார், உங்ககிட்ட இருந்து தான் நான் எடுக்கணும், ஆனால் நீங்கள் எங்கிட்ட வரீங்களா, உங்களுடைய பாதரட்சணையுடைய வாரை அவிழ்க்கிறதுக்கு கூட நான் பாத்திரம் இல்லைன்னு சொல்லுவார். இல்லை இப்போதைக்கு நீ இடம் கொடுன்னு சொல்லுவார். அப்போ கீழ்ப்படிந்தார். ஒபீடியன்ஸ் அதுதான் முக்கியமான இருக்கிறதுக்கு ஒபீடியன்ஸ் ஒரு கீயா இருக்கு. பிரியமான குமாரன்ல ஆதாமும் பிரியமான குமாரன் தான். தாவீது, சாலமன் யாரை எடுத்தாலும் நீயும் நானும் தான். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படும். சேர்ந்து அதே போலதான் இயேசு. ஏன் அந்த இடத்துல அந்த சத்தம் வந்தது அப்படின்னா, அவர் கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படுகிற எல்லாரும் தேவனுடைய குமாரர்கள், பிரியமான குமாரர்கள் எனப்படுவார்கள். ஆனா முதல்ல நம்ம பார்த்தது அவர் ஒரே பேரான, அது வேற ஒரு கேட்டகரி. இது மனுஷனாகிய இயேசு பிந்தின ஆதாம நம்மை போல பிரியமா எப்படி தேவனுடைய குமாரர்களா இருக்கிறது அதை குறித்து அங்க சொல்லுது. அப்ப அதனால அதுல அங்க ஞானஸ்நானம் எடுத்து வந்த பிறகு கீழ்ப்படிந்து அவர் ஞானஸ்நானம் எடுத்து வந்த பிறகு மேல இருந்து ஒரு வாய்ஸ் வந்திருக்கு. அதுதான் வந்து இவரில் பிரியமா இருக்கு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறது. இங்க இவர் என்னுடைய ஒரே பேரான குமாரன் சொல்லல, வேற ஒரு பதம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, நேசகுமாரன் சொல்லியிருக்கு. அப்ப நம்ம அதுல இருந்து பார்க்கும்போது இந்த ஆபீஸ்ல நம்ம என்ன பாக்குறோம்? பிலவட் சன். ஃபர்ஸ்ட் ஒன்லி பிகாட்டன், இப்ப பிலவட் சன் பாக்குறோம். அதாவது இவர் பிரியமான குமாரன், பிரியமான ஒரு குழந்தை, ஒரு குமார். மத்தேயு 17 அதான் போட்டிருக்கா. மத்தேயு 17:5 அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டு. இது மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷன். மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷன் நடக்கும் பொழுதும் இதுதான் நடந்துச்சு. ஓகே. அப்ப அங்கேயும் ஒரு சத்தம் வந்திருக்கு, கீழ்ப்படிந்து அவர் அங்க செய்யும் பொழுது. ஓகே, எப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிவாரோ இந்த சவுண்டு கேட்கும். ஓகே, புரியுது. ஒரு வெளிச்சம் நமக்கே தெரியுது இப்போ என்ன நடக்குதுன்னு. இப்போ இந்த மாதிரி நம்ம இப்போ என்ன பார்த்தோம்னா ஒரு மேற்கோள்களாக பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வசனத்தில் எங்கெங்கெல்லாம் இவர் வந்து இந்த பதம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, பிலவட் சன், அதாவது நேசகுமாரன் அப்படின்னு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி பார்த்துட்டு வரும்பொழுது அடுத்து ரோமர் 8:8 என்ன பார்த்துருக்கோம்? மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அப்போ இது யாரை குறித்து சொல்லுது? நம்மளை குறித்து, சபையை. அப்போ ஆவிக்குரியவர்கள், அப்போ அதுல இருந்து என்ன சொல்றது? ஆவிக்குரியவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருப்பார்கள். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் பிரியமா தேவனுக்கு இருக்க மாட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? அப்போ யாரோ ஒருத்தர் பிரியமா இருக்க. ரோமர் 8:1 அப்படிதான் தொடங்குது. ஆனபடியினால் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லைன்னு தான் தொடங்குது. தொடங்கிட்டு தான் 8வது வசனம் என்ன சொல்லுது? நீ சொன்ன மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா. அப்போ ஆவியானவரால் நம்ம நடத்தப்படும் பொழுது நம் தேவனுக்கு பிரியமா கீழ்ப்படியும் போது அதுதான் அங்க சொல்லப்படுது. அது மறுபடியும் அங்க ஒபீடியன்ஸ்ல தான் வந்து சப்மிட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ 8:14 அதனை கொடுத்துருக்கு. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ஓகே, தேவனுடைய ஆவியினாலும் நடத்தப்படணும், கீழ்ப்படிஞ்சு. அங்கே இப்போ யாராச்சும் என்ன நடத்தணும்னா நான் வந்து கீழ்ப்படியணும், இல்லைன்னா எனக்கு தெரியும் நானே நடந்துப்பேன் தான் நான் சொல்லுவேன். அப்போ அங்கே கீழ்ப்படிதல் வருது. ரட்சிக்கப்பட்டவனுடைய அடையாளமே அதுதான். ஓகே, யோவான் 1
12:13 நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம்னா கீழ்ப்படிதல் நமக்கு இருக்கணும். அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. obedience is the key. ஓகே. அப்படி பார்த்துட்டு வரும்போது இப்போ எபிரேயர் 5வது அதிகாரம் 5, 8, 9 நம்ம படிக்கிறோம். ஓகே. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, மறுங்க தெளிவாக வசனத்திலே வந்துருச்சு, கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவார்கள் என்று அடைவதற்கு காரணம். ஓகே. அப்படின்னு என்னன்னு தெரியல. அவர் இந்த பூமியில ஒரே பேரான குமாரன் இந்த பூமியில பிரியமான குமாரனாக வாழ்ந்து நம்மை போல பாவம் அவருக்குள்ள இல்லை. அவர் சோதிக்கப்பட்டார், பிசாசினால் சோதிக்கப்பட்டார். நம்ம பார்க்கிறோம். எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டு தேவனுக்கு பிரியமுள்ளவராய் நடந்தார். எப்படி தேவனுக்கு பிரியமுள்ளவராய் நடக்க முடியும்? தேவனுக்கு பிரியமில்லாம் நடக்கணும்னா அவங்க அந்த கீழ்ப்படிந்து நடக்க முடியும். அப்போ கிறிஸ்து அதை செய்து காமித்தார். அதனாலதான் அவர் கிருபாதார பலியா சிலுவையில நமக்காய் மரிக்க முடிஞ்சது. இப்ப நீ பாவியா? ஆமா, நான் பாவிதான். நான் உனக்காக வழக்காட முடியுமா? முடியாது. அப்ப தேவன் மாம்சத்தில் இறங்கி வந்து நமக்காக அதை செய்தார். அப்ப அவரும் கீழ்ப்படிதல் மூலியமா தான் கற்றுக்கொண்டார் ஒவ்வொரு விஷயமா. அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, அதனாலதான் அவர் தேவனுக்கு பிரியமான குமாரனா இருக்கார். இப்ப நம்ம எவ்வளவு பார்த்திருக்கோம்? ஒன்லி பிகாட்டன் சன், அதாவது ஒரே பேரான குமாரன், மோனோகினிஸ் பார்த்தோம். அது வந்து தனிப்பட்டது, அது யாரும் இருக்கவே முடியாது. ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம்? இந்த பூமியில அவர் பிறந்தார் மனுஷனாக. அவர் தேவனுடைய பிரியமான குமாரனா, தேவகுமாரனா இருந்தார். எல்லா மனுஷர்களை போல தேவகுமாரனா, ஆனா அதுலயும் பிரியமானவர்களா இருந்தார். இஸ்ரவேல் தேவகுமாரன் சொன்னாலும் இஸ்ரவேல் தேவனுக்கு துரோகம் பண்ணிச்சா? கீழ்ப்படிந்தாங்களா? இல்ல. எப்ராஹிம் கீழ்ப்படிந்தாங்களா? இல்ல. தாவீது பண்ணானா? இல்ல. சாலமோன்? இல்ல. இதுதான் டிஃபரன்ஸ். மனுஷனா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து பூர்ணமா இருந்தார். ரெண்டு முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்தது தேவகுமாரன்ல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா, அவர் முதற் பேரான குமாரன், the firstborn son of God. He is the only begotten son. He is the beloved son of God. Now he is the firstborn son of God. இல்ல, ரெண்டு விதமான firstborn சொல்லப்பட்டிருக்கு. கரெக்ட். எப்படின்னு கேட்டனா, அந்த பொசிஷன் இருக்குல்ல, முதல் பொசிஷன் இருக்கிறவங்களுக்கு firstborn தான் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சொல்லப்படுறதுன்னா, இஸ்ரவேலின் சேஷ்ட புத்திரன் சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா உனக்கு? ஸோ அதுவும் ஃபர்ஸ்ட் பார்ன் தான். யார் யாருக்கெல்லாம் பொசிஷன் இருக்குதோ அவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ன். புரியுதா? அப்படி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தான் இயேசு கிறிஸ்துவா இப்போ ஃபர்ஸ்ட் பார்ன் சன் ஆஃப் காட்னு சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா? அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இவர் எப்படி தேவகுமாரனாக இருந்தாலும் இவர் வந்துட்டு ஒரு முதற் பேரான குமாரனாக இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம எபிரேயர் 1:2 என்ன பார்த்தோம்? இவரை கொண்டு அவர் உலகங்களையும் சிருஷ்டித்தார். இப்ப கொலோசியர் 1:16, ஏனென்றில் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவையுமாக காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? 15வது வசனம் அழகா சொல்லுது பாருங்க. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரானவர். அப்படின்னு என்ன அர்த்தம்? he is the first born அப்படின்னு என்ன? சகல சிருஷ்டிக்கும் அவர் தான் முந்தின பேரானவர்னா he is the creator. அவர் தான் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா அங்க பைபிள் தெளிவா சொல்லுது, அவருடைய அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம், அவர் வார்த்தையானவர். இப்போ உதாரணத்துக்கு உலகம் உண்டாக கடவுது அப்படின்னாரு. அதுதான் யார் அந்த வார்த்தை? இயேசுவானவர் நம்ம பார்க்கிறோம். அப்ப வார்த்தையை நம்ம பிரிக்க முடியாது. உலகம் உண்டாக கடவுது, அவருக்குள் இருக்கிறவர். அப்ப சிருஷ்டி என்று சொல்லும் பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அடுத்த வாரம் நம்ம படிப்போம். அப்ப அதை தாங்க சொல்லப்படுது. அப்படின்னா அவர் தான் என்னது? முதற் பேரானவராக இருக்காரு. அதாவது as a divine son of God, அதாவது ஒரே பேரான குமாரனாக அவர் தான் ஃபர்ஸ்ட் பார்ன், முதற் பேரான குமாரனாகவும் இருக்கிறாரு. எப்படி? டிவைனா, எல்லாத்துக்கும் அவர் தான் முதற் பேரானவர். அதனாலதான் அவர் இந்த பூமிக்கு மனுஷனாக வந்தார். புரியுதா உனக்கு? புரியுதா உங்களுக்கு? அதனாலதான்
அவர் இந்த பூமிக்கு மனுஷனாக வந்தார். புரிய திருத்துவத்துல 2ஆம் நபராகிய குமாரன் அவர் தான் சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. அவர் தான் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேரான வார்த்தையானவர். புரியுதா? அவர் மூலியமாக தான் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது. புரியுதா உனக்கு? அதனாலதான் அவர் இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார். பிதா வரல, ஆவியானவர் வரல. புரியுதா உனக்கு? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது நமக்கு முதலே தெரியும், நம்ம படிச்சுட்டோம். இப்போ மனுஷனாக, எந்த மனுஷனாக நீ என்ன சொன்ன? அவர் மனுஷனா எப்படி நீ இப்ப என்ன சொன்ன? அவர் பிதாவுக்கு பிரியமான குமாரனாக இந்த பூமியில வாழ்ந்தார். beloved son of God வாழ்ந்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பரிசுத்தமாயி சிலுவையில் மரித்து உயிரோடு எழுப்பப்பட்டார். இப்போ உயிரோடு எழுப்பப்பட்டபடினால் மனுஷனாகவும் இப்ப அவர் என்னவா இருக்காரு? முதற் பேரானவரா இருக்காரு, ஃபர்ஸ்ட் பார்னா இருக்கிறார். புரியுதா உனக்கு? இது நமக்கு எப்படி தெரியும்னா, இயேசு கிறிஸ்து பிந்தின ஆதாமாக பிறந்தார் அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்னா, அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறபடி பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அப்ப இந்த மனுஷன் சொல்லும் பொழுது தேவகுமாரன் அல்லது தேவனாகிய குமாரன் எப்படி இந்த பூமிக்கு வந்தாரு? பிந்தின ஆதாமாக வந்தார். 47வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாவது மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். புரியுதா உனக்கு? அப்போ இவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார், மனுஷனாக கற்றுக்கொண்டு சிலுவையில் நமக்காக மரித்து 3ஆம் நாள் தேவனால் உயிர்த்தெழப்பட்டார். இவர் எப்படி இப்போ என்னது முதற் பேரானவராய் மாறினார் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். உதாரணத்துக்கு சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 7:12 நம்ம படிச்சோம்னா, தாவீது தீர்க்க தரிசனம் உரைப்பார். அது தாவீது பாடின மாதிரி, ஆனா அது தாவீதினோட சங்கீதம் கிடையாது. சாரி, தாவீதினோட சங்கீதம், ஆனா அவரை குறித்து அது தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். என்ன சொல்லுவார்னா, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் அப்படின்னு சொல்லுவார். சங்கீதம் 2:7-12. இது எப்படி இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லுது அப்படின்னு நமக்கு தெரியணும்னா, நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 29 படிக்கிறோம் பாருங்க. அவரை குறித்து எழுதியிருக்கிற யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு, யாரை குறித்து? இயேசு கிறிஸ்துவை குறித்து. அவரை மரித்தோரில் மரத்தில் இருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். யார? இயேசு கிறிஸ்து. தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். தம்முடனே கூட கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாய் இருந்தார்கள். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே தெளிவா போட்டிருக்கு. இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். அவர் ஜெயம் கொண்டு முதற் பேரானவர் ஆனபடினாலதான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் ஆக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு தேவன் அவர் என்ன தெரியும் அங்கீகரிக்கிறார்? மனுஷனாக முந்தின ஆதாமே ஆண்டவர் அங்கீகரித்திருந்தார் முதற் பேரானவர். ஆனா அவன் இழந்து போயிட்டான். பிந்தின ஆதாமாக அவர் மீண்டும் அங்கீகரிக்கிறார். இப்ப முழு கண்ட்ரோல் யாருக்கிட்ட? மனுஷனாக இயேசு கிறிஸ்துவிட்டே பேருக்கு. புரியுதா? அப்போ அவர் தான் முதற் பேரானவரா இருக்கிறாரு. முதற் பேரானவரா இருக்கிறது மாத்திரம் இல்ல, அவர் இப்ப என்னவா இருக்காரு? பிரதான ஆசாரியரா நமக்கு இருக்கிறாரு. இப்ப எல்லாரும் பிரதான ஆசாரியர் ஆயிர முடியாது. அப்போ பிரதான ஆசாரியர் ஆகணும் அப்படின்னா எபிரேயருக்கு வாங்க. எபிரேயர் வாங்க. எபிரேயர் 5:5-9 படிங்க பார்க்கலாம். படிக்கட்டுமா? படிங்க. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராக இருக்கிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவரோட சொன்னவரே அவரை உயர்த்தினார். இது எங்க சொல்லப்பட்டிருக்கு? எந்த அதிகாரம்? சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் சொன்னதான். இப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தேவனே அந்த மனுஷனாகிய இயேசுவை என்ன பண்றாரு? பிரதான ஆசாரியர் ஆர்டைன் பண்ண. அதனாலதான்
1 தீமோத்தேயு 2:5 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 1 தீமோத்தேயு 2:5 என்ன சொல்லுதுன்னா, மத்தியஸ்தரா தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவர். புரியுதா? யாருமே பிரதான ஆசாரியனா இருக்க முடியாது இயேசுவை தவிர்த்து. இப்போ பரிசுத்தம் உள்ளவர். தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரே ஒரு மத்தியஸ்தர் தான் இருக்கு. யாரு? அடுத்த வசனம் சொல்லுது, எல்லாவரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்கு சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து. புரியுதா உனக்கு? So he is the first sponsor. உயிர்த்தெழுதலுக்கு பிறகு தேவன் அவரை முதற் பேரான குமாரனாய் மாற்றினார். அதனால அவர் பிரதான ஆசாரியராய் நமக்காய் பட்சபாதம் பண்ண அவருக்கு தகுதி இருக்கு. அவரை பிரதான ஆசாரியனாக அவரை உயர்த்தினார். அதனாலதான் நம்ம வந்துட்டு இது என்னது, ரோமர் 8 என்ன படிக்கிறோம்? ரோமர் 8:29 என்ன படிக்கிறோம்? தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்து. அப்ப இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, தம்முடைய குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து அநேக சகோதரருக்குள் முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு அவர் முதற் பேரானவராய் ஆனார். அப்படின்னு என்ன அர்த்தம்? சர்வத்திற்கும் அவர் தான் இப்ப சுதந்திரவாளி. அவர் கீழே தான் எல்லாமே இருக்கு. கர்த்தத்துவம் எல்லாமே அவருக்கு கீழே தான் இருக்கு. அவர் இப்ப நம்மளுக்கு என்னவா இருக்காரு? சகோதரரா இருக்காரு. அநேக சகோதரருக்குள் முதற் பேரானவராக இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் இனி தேவனுடைய குமாரர்கள் அழைக்கப்படுவோம். விசுவாசத்தினால் கிருபையை கொண்டு ரட்சிக்கப்படும். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி யாரு? முதற் பேரானவர். இதுதான் வித்தியாசம். புரியுதா? அப்போ இதைத்தான் நம்ம பார்த்தோம். அப்போ எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது பத்தியா? சும்மா சிம்பிளா போயிட்டு அவர் தேவகுமாரன் இதுல என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ அவர் தெய்வமாக தேவனுடைய ஒரே நேச்சரை கொண்டு இருக்கிற, மகிமையை கொண்டு இருக்கிற ஒரே பேரான குமாரன், மோனோகினிஸ். அடுத்தது இன்னொன்னு என்ன இருக்குது? இந்த பூமியில குழந்தையாக இயேசுவாக பிந்தின ஆதாமாக வந்து கீழ்ப்படிந்து தேவனுக்கு பிரியமான குமாரனா இருந்தார். அதுதான் பழைய ஏற்பாடுல நம்ம பார்க்கிற தேவகுமாரர்கள். உயிர் தெழுந்த பிறகு அவர் என்னவா மாறினாரு? ஒரே முதற் பேரான குமாரனாய் மாறினார். புரியுதா? நித்தியதையிலே அவர் வந்து முதற் பேரானவர் தான் நம்ம எபிரூஸ்ல படிச்சோம். அது ஒரு டிவைன் சன், வார்த்தையானவராகவே அவர் தான் கிரியேஷனுக்கு பொறுப்பு. ஆனா இதை நீங்க பிரிக்க முடியாது. ஏன்னா ஆதியாகமம் 1:1 என்ன சொல்லுது? ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். புரியுதுல்ல உங்களுக்கு? So this is very very important. So இவ்வளவு பெரிய ரகசியம் இருக்கு, மிஸ்ட்ரி இருக்கு. புரியுதா? So இதைத்தான் நம்ம இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். இயேசு கிறிஸ்து வந்துட்டு தேவகுமாரனாக நித்தியத்திலே அவர் இருக்கிறார். உலகெல்லாம் தோன்றுவதற்கு முன்பதாக தேவனாக காட் த சன்னா இருக்காரு. குமாரனாகிய தேவனா அவர் இருக்கிறாரு. சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறார். அதைத்தான் நம்ம எபிரேயர் 1:3-4 நம்ம படிக்கிறோம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவர். He is sitting in the heavenly throne and he is the creator God. அததான் சொல்ல வேண்டும். இப்ப மனுஷனாக ஜெயம் கொண்டு இப்ப இன்னொரு சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்காரு. என்ன சிங்காசனம்? தாவீதுனுடைய சிங்காசனத்துல அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப லூக் 1:32 நீ படிச்சனா தெரியும். அந்த தூதன் வந்து என்ன சொல்லுவாரு? லூக் 1:32 என்ன சொல்லப்படுதுன்னா, அவர் பெரியவரா, இதோ நீ கர்ப்பவாதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இது மனுஷனாகிய அந்த இயேசு கிறிஸ்து. இல்ல ஃபியூச்சர்ல இல்ல, உயிர்த்தெழுந்த பிறகு அவருக்கு அந்த சிங்காசனம். இனி அவர் தான்
அரசாளுவார். அதை தான் நம்ம சங்கீதம் 2லயும் படிக்கிறோம். இரும்பு கோலால் அரசாளுவார். அதுதான் 1000 வருஷம் அரசாட்சி இந்த பூமியில அது நடக்க போகுது. அது இன்னொரு நாள் நம்ம படிப்போம். ஓகே ஓகே. அப்போ இவ்வளோ அரசாட்சி தான் நான் சொன்னேன் ஃபியூச்சர்ல ஃபியூச்சர்ல இருப்போம். அப்போ தாவீதினுடைய சிங்காசனத்தை தான் அவர் இப்ப வீற்றிருக்கிற மனுஷனாக. புரியுதா உங்களுக்கு? ஓகே. நீதியாய் நியாயமாய் அவர் விசாரணை பண்ணுவார். ஓகே ஆமென். அடுத்தது வேற ஏதாவது ஒரு கன்க்ளூஷன் பண்ணுவோம். அப்போ இவ்வளோ பெரிய விஷயத்த சிம்பிளா அவங்க ஒரு இதுல போட்டு அதை மூட பார்க்கறாங்க. இவங்க சன் ஆஃப் காட், அவங்க சன் ஆஃப் காட், அது மாதிரி இவரும் ஒரு சன் ஆஃப் காட் சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால தான் சொல்றோம் இந்த கள்ள உபதேசங்களை நம்ம உடைக்கணும். அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே. ஓகே ஓகே.